தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கோவிஷீல்டு தடுப்பூசியால் ஆண்மை குறைவா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். கோவிஷீல்டு தடுப்பூசி, அந்த தடுப்பூசியை தயாரித்த இங்கிலாந்து நிறுவனம் ஏற்கனவே சொல்லிவிட்டது, தங்களுடைய மருந்து பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் என்று. மேலும் பக்க விளைவுகள் ஏற்படுத்தலாம் என்று அந்த மருந்து பாட்டிலில் லேபிள் ஒட்டப்பட்டுள்ள அந்த தாளிலே நாங்கள் அச்சிட்டுள்ளோம் முன்னெச்சரிக்கைக்காக என்று கூறியுள்ளது. இதை இந்தியாவில் தயாரித்த சீரம் என்ற நிறுவனத்திடம் பாரதிய ஜனதா கட்சி 52 கோடி ரூபாய் தேர்தல் நிதி வாங்கியது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. பக்க விளைவை ஏற்படுத்துகின்ற இந்த மருந்தை இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் போட்டுவிட்டு பாரதிய ஜனதா கட்சி 52 கோடி ரூபாய் நிதி வாங்கியது மிகப்பெரிய சர்ச்சை. மேலும் இந்த மருந்து கம்பெனி மருந்துகள் அனைத்தையும் வாபஸ் பெற்றுவிட்டது. மருந்துகள் அனைத்தும் வாபஸ் பெற்றாலும் கூட இந்தியாவில் ஏற்கனவே 100 கோடி மக்களுக்கு இந்த கோவிஷீல்டு தடுப்பூசி போடப்பட்டுவிட்டது. கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டவர்களுக்கு பக்க விளைவுகள் ஏற்படலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இரத்தம் உறைதல் மற்றும் இரத்த தட்டுக்கள் எண்ணிக்கை குறையும் என்று கூறப்பட்டுள்ளது. இதே நேரத்திலே நாம் பல்வேறு ஆய்வுகளுக்கு உட்படுத்தினோம் என்று சொன்னால், இந்தியாவிலே இந்த 100 கோடி ஜனத்தொகைக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த கோவிஷீல்டு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. இது இந்திய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது. இது இந்திய மக்களை கொல்வதற்கா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. இந்த தடுப்பூசி போட்டதன் விளைவாக ஏகப்பட்ட இளம் வயதினர் இறந்து விட்டார்கள். இந்த கோவிஷீல்டு தடுப்பூசி இந்திய மக்களை கொல்வதற்கா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. அடுத்ததாக, இந்த கோவிஷீல்டு தடுப்பூசியால் பக்க விளைவுகள் ஏற்படுத்தலாம், அதாவது இரத்தம் உறைதல், இரத்த தட்டுகள் குறைதல் ஆகியவை ஏற்படுத்தலாம் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் இந்த கோவிஷீல்டு தடுப்பூசி இந்தியர்களுக்கு ஆண்மை குறைவை ஏற்படுத்துகிறதா, மலட்டுத்தன்மையை ஏற்படுத்துகிறதா என்று ஆய்வுபடுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த ஊசியானது இந்திய மக்களை கொல்வதற்காகத்தான் போடப்பட்டது போன்று தெரிகிறது. ஆக இந்த ஊசி மேலும் ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தலாமா என்பது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும். ஏனால் இந்திய மக்கள் ஜனத்தொகையை குறைப்பதற்காக கூட இந்த ஊசி பயன்படலாம். ஆகவே இந்தியர்களுக்கு ஆண்மை குறைவை ஏற்படுத்துகிறதா அல்லது மலட்டுத்தன்மையை ஏற்படுத்துகிறதா என்பதை இந்த கோவிஷீல்டு தடுப்பூசி நாம் மீண்டும் அரசு ஆய்வு செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால், கோவிஷீல்டு நிறுவனம் வாபஸ் வாங்கிவிட்டு போய்விட்டது என்று நாம் சும்மா இருந்துடக்கூடாது. அந்த ஊசி போட்டிருக்காங்க. அந்த ஊசி போட்டனால பக்க விளைவுகள் ஏற்பட்டு இளம் வயதினர் இறந்துட்டாங்க. இரத்தம் உறைதல், இரத்த தட்டுக்கள் எண்ணிக்கை குறைதல் ஏற்படுதுன்னு. அதே சமயம் மறைமுகமாக சில பாதிப்புகள் ஏற்படுத்தலாம். ஆண்மை குறைவு ஏற்படுத்துதா, மலட்டுத்தன்மை ஏற்படுத்துதா, அதை குறித்து இந்திய சுகாதாரத்துறை ஆய்வு நடத்த வேண்டும். ஆய்வு நடத்தி வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் மக்களுக்கு கொஞ்சம் பயம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும், அச்சத்திலிருந்து வெளிவருவார்கள்.